அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த இந்த 30 நாட்கள் முழுவதுமே மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரன் சூரியனும், துலாம் ராசியில் புதனும் செவ்வாயும், கன்னிராசியில் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது செவ்வாய் 7ல் நின்று ராசியை பார்ப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. 11ல் உள்ள சனி ராகு பலம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள். செவ்வாய் ராசியை பார்ப்பதாலும் சுக்கிரன் அமைப்பால் எதிர்பாராத பணவரவு உண்டுங்க. காரணம் சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப குழப்பங்கள் நீங்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு புதன் 7க்கு வருவதும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடன் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. அப்படியே கடன் வாங்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது. அது கூடிய விரைவில் அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க. செலவுகள் மட்டுப்படுத்தப்படுங்க. வேலை பளு சற்று அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துது. மேசராசினியர்களான உங்களுக்கு இந்த இடமாற்றத்தின் காரணமாக பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. வேலையில் அலைச்சல் உண்டு, இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பலன்களும் கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்தும் பட்சத்தில் நீங்கள் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகள்ல அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட இருக்கு. தெய்க நலன் சீராகுங்க. சொத்துக்கள் யோகமும் சொந்தங்களால் நன்மைகளும் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்கள்ல முடித்து வெற்றி காண இருக்கீங்க. உடன்பிறப்புகளின் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு இந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கு
அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் புதன் பயிற்சியாகிறார். அதாவது கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இந்த அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சென்ற மாதத்தில் உச்சம் பெற்று இருந்தபோது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் மேலோங்கி இருக்கலாங்க. அந்த நிலை இப்போது மாற இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலை கிடைத்து உதவி வருமானம் கிடைக்க பெறுங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிதாக மனை நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனிகர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் எந்த ஒரு நிலையாக இருந்தால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை மட்டுமே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு அதிசாரமாக பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு செல்கிறாருங்க. அதுவும் அதிசார கதியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுபவிரயங்கள் அதிகரிக்கும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுங்க. குரு பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டியதில்லைங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வமும் காட்ட இருக்கீங்க. அதே போல இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் குருவினுடைய பார்வை சனி மீது படுகிறது. எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறையுங்க. அதனால் இந்த மாத கடைசியில் குரு பயிற்சிக்கு பின்னால் சனி வலிமை அடைவதால் தொழில் வியாபாரத்திலும் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க. நிதி நெருக்கடி நிலை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். அதனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார். அதாவது சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் தட்டுப்பாடும் சில காரியங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதில் இழுபறி நிலையே இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண்பலிகள் வந்து சேரும். அதன் விளைவாக பொறுப்புகள்ல திடீரென மாற்றங்கள் ஏற்படுங்க. குடும்ப சுமை கூடும். இணக்கமான உறவுகள் பிணக்காக மாறலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.